காலையில் எப்பயும் போல் ஒரு 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக ரூம்லேயே ட்ரிப் எடுத்தோம். ஒரு ட்ரிப்பு வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. யாருமே எடுக்கலை. திரும்ப எடுத்துகிட்டு கேன்சல் ஆகுறது இந்த மாதிரியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாச்சு அந்த ட்ரிப்பை எடுப்போம், என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ரூ. 198 சம்திங் ஏதோ தான் காமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். குரோம்பேட்டை கரெக்டாக நம்ம எங்கேனா கோவூர் பக்கத்தில் இருந்து அவங்கள பிக்கப் பண்ண போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிப்போச்சு. அவங்களுக்கு லொக்கேஷன் பின்புறம் காமிச்சிருக்கு. நிறைய பேர் அப்படி போயிட்டு அந்த சைடு வழி இல்லாமல் என்னடா போகணுமா வேணாமா அப்படி நமக்கே கடுப்பாகும் பார்த்தீங்களா. அப்படி கேன்சல் பண்ணிகிட்டே போயிடுவோம் சில பேர். நானே அந்த மாதிரிலாம் போயிருக்கேன், வேறு வழியே இல்லைடா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கஸ்டமர் ஃபோன் போட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி கேன்சல் ஆகி நிறையா இதாகிடுச்சுன்னா நீங்களும் கேன்சல் பண்ணிடாதீங்க, ஹாஸ்பிட்டல் போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து மெதுவாக பள்ளமேட்டில் பார்த்து போங்க அப்படின்னாங்க. பிரெக்னெண்ட்டாக இருப்பாங்க போல். ஹாஸ்பிட்டலில் தான் போய் ட்ராப் பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்பு முடியவே வந்து பார்த்தோம்னா 1 ஹவர் ஆகிப்போச்சு. 1 ஹவர் ஒரு 15 மினிட்ஸ், கரெக்டாக 15 நிமிஷம் ஆகிப்போச்சு ஒரு ட்ரிப்புக்கே இவ்வளோ நேரம். அதுவும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, எல்லா விதிக்கும் இப்படி நடக்குதான்னு தெரில. சரி, ஏதோ ஒரு நல்லது பண்ணியாச்சு. ஆனால் அவங்ககிட்ட நான் எக்ஸ்ட்ராவும் வாங்கலை, அதே அமௌண்ட்டு தான் வாங்கினேன், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்கலை. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னா என்ன ரீசன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க கஸ்டமர். புரிஞ்சுக்காமே அதுக்கு முன்னாடி நேற்று எனக்கு ஒரு ட்ரிப் வந்துச்சு. ஏர்போர்ட்டு தான் பிக்கப் ட்ராப் போட்டிருந்தாங்க. சூலமேட்டில் தான் இருந்தேன் நான். அப்பயும் அதே தான், பக்கத்தில் தோண்டி போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து பைக் மட்டும்தான் அந்த சைடு போக முடியும், வெஹிக்கிள் நாட் அலவுட், போகவே முடியாது அந்த சைடு. அந்த லேடினா நீ வந்தாலே வா, எல்லா வண்டியும் வருதுன்னா நான் எப்படி மேடம் வர்றது, நீங்கள் மெனக்கட்டு எமர்ஜென்சியை கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இவ்வளோ தூரம் மெனக்கட்டு இவ்வளோ தூரம் உள்ள ரிஸ்க் எடுத்து வந்தேன். அப்படி வந்திருந்தும் நீங்கள் புரிஞ்சுக்காமல் திரும்ப வானா இதுக்கு மீறி வண்டி வராது மேடம், நீங்கள் தான் வரணும். கரெக்டாக வந்து பார்த்தா 150 மீட்டர் தான் எனக்கு ஆப்போசிட்டில். அதுக்கு நடந்து வர மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, கேன்சல் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பேசலை. சரிங்க மேடம், நான் உங்களுக்கான இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்த தப்பு தான், நானே கேன்சல் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேறு கேப் புக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டேன். நீ எதை பேச வந்தாங்க, நான் பேசவில்லை, கேன்சல் பண்ணி இது எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு. அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்க, நம்மளை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க, அவங்களோட சூழ்நிலையை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் காரை என்ன தலைமையில் வச்சு தூக்கிட்டு போய் அதை தாண்டி வர்றது கொய்யால. இந்த மாதிரி நிறையா பேர் கஸ்டமர் வந்து, சில பேர் நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, சில பேர் அதட்டி பேசுவாங்க, சில பேர் கம்மியாக பேசுவாங்க. இந்த மாதிரி நிறையா நடக்குங்க. நம்ம தான் கொஞ்சம் அப்படியே பார்த்து மெதுவாக அப்படி போய்க்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும், அது இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.